வணக்கம். வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? பேர் என்ன? ஜெயலட்சுமி. ஆஹா. ஜெயலட்சுமி எங்க இருந்து வரீங்க? உள்படிப்பாறையில இருந்து வரேன் மேடம். உளுப்படிப்பாறை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருக்குது அது? திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் வட்டம். கூப்பிடுவாங்க. பேர் ஒன்னதான் எழுதுவேன். ஒன்னதான் இருக்கீங்க. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஒரு பொண்ணால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஆமா. உங்க ஹஸ்பண்ட் வந்து ரிலேட்டிவா உங்களுக்கு? சொந்தக்காரங்க. அதான் அத்தை பையன். ஆமாங்க. அதாவது பிரிஞ்சிருக்கு, இவங்க கல்யாணத்து மூலமா ஒண்ணு சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் நடந்தது. அப்புறம் எங்களுக்கு தனி கொடுத்து வச்சாங்க. பெரிய பிரச்சனை சொல்ல முடியாது. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை தனியா போயிருங்கட்டாங்க. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் ரெண்டாவது வயித்துல இருக்கும்போது 4 மாசம் வயித்துல டைம்ல இன்னொரு பொண்ணோட பழகிட்டாரு. ஆமா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எனக்கு நான் வந்து நேர்ல எதுவும் பாக்கல. சொன்னாங்களா? பார்த்தவங்க சொல்றாங்க பழகுனாங்க. ஆமா. நான் வெளியில போன இடத்துல உன் வீட்டுக்காரன் வந்து என் பொண்ணுல கைய பிடிச்சு இழுக்க வந்தான். என்ன தைரியம் வந்து எங்க பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லி போலீஸ வர வச்சு எங்க ஊருக்கு என் வீட்டுக்கார கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து வெளியூர்ல இருப்பாரு மேடம். குடும்ப பொறுப்பே கிடையாது எங்க வீட்டுக்காரர். பணம் அனுப்புவாரா? ஆஹா, இவ்வளவு நாள் வரல. 13 வருஷம் ஆகுது. ஒத்தரவு கூட அவருக்கு காசு பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து. என்னடா பாக்குற பண்ணி பயல காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. சேர்த்து வைக்கிறது இல்லமா, செலவுக்காவது கொடுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு, படிப்புக்கு, எதுக்குமே கொடுக்க மாட்டாரு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இங்க வர வேண்டிய நோக்கம் என்ன? அப்புறம் எதுக்கு வந்த? இவர் வந்து காசு வந்து கையில செலவு பண்றதுனால காசு புடுங்கறவா வளைச்சு போட்டுட்டாங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இங்க ஒரு பொண்ணு அவர் கூட பழக்கமா இருந்து எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சந்தேகப்பட்டு அவரை பேசினா வர்ற நேரம் இனி சந்தேகப்பட்டு பேசுற அப்படின்னு என்னை வாய் அடைச்சிருவாரு. இதை பேச விட மாட்டார். நீ நடிகண்டா. அப்புறம் நான் இவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட போன் நம்பர் கொஞ்சம் எனக்கு கிடைச்சது. நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதை வாங்கி நான் அவளுக்கு போன் போட்டு பேசினேன். இந்த மாதிரி என் புருஷன் கூட நீ பழக்கமா இருக்கியாமே. அந்த நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருந்தேன். பொண்ணு வெளியூர்ல வேலை பார்க்கு, அது பக்கத்துல இவரு வேலை பார்க்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வீட்டுக்காரர் கூட நீ பழக்கமா இருக்கியாமே அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. காலவையில பார்த்தேன், ஸ்கூலுக்கு பின்னாடி வீட்டுக்காரர் கூட பார்த்தேன். நீ கேட்படியா உனக்கு இந்த வேலையெல்லாம்? என் புருஷனுக்கு 3 பிள்ளை இருக்கு, கொண்டாடிட்டு தெரியுமில. ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? எதுக்கு நீ எல்லாம் பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு 1 வருஷம் வாழ்ந்தாலும் உன் புருஷன் கூட தான் வாழணும். உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு